நன்றி திரு தேவா அவர்களே. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் எம்எஸ்சி விளையாட்டுக் கழகம் மற்றும் வத்தலை நமக்காக நாம் அமைப்பு ஆகியன இணைந்து பிரதானமாக வத்தலை வாழ் தமிழ் சமூகத்துக்கு என்ற தலைப்பிலே முக்கியமாக அரண்மனைக்கு வாசல் இந்து கல்லூரி பெற்றோர்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய புத்தாண்டு கொண்டாட நிகழ்வுகளே இன்றைய நிகழ்வு இன்று நடைபெறுகின்றது. அத்தோடு இன்றைய தினம் விசேடமான தினமாகும். முக்கியமாக இன்றைய தினம் அன்னையர் தினம். ஆகவே அன்னையர் தினத்துக்காக சென்றதுக்கான சிறப்பு நிகழ்வுகளும் இங்கே நடைபெறுகின்றது. நமக்காக நாம் அமைப்பு என்பது கல்வி, கலை, கலாச்சாரம், விளையாட்டு இந்த 4 விடயங்களை பிரதானமாக கொண்டு 4 தூண்களாக கொண்டு அருண்மாணிக்கவாசல் இந்து கல்லூரியினுடைய பெற்றோர்களால் பாடசாலைக்கு வெளியில் இருந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு. ஆகவே அந்த அடிப்படையிலே கல்வி, கலை, கலாச்சாரம், விளையாட்டு இந்த விடயங்களிலே இன்றைய தினம் கலாச்சார நிகழ்வாக எமது நமக்காக நாம் அமைப்பும் மற்றும் எம்எஸ்சி விளையாட்டுக் கழகமும் இணைந்து இந்த நிகழ்வை இன்று ஏற்பாடு செய்திருக்கின்றது. அனைவரும் வருக. இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி செல்வதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்வதோடு இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு ஊடக அனுசரணையை வழங்குவது எமது மலையகம் தேவா அன்பர். அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகளையும் கூறிக்கொள்கிறோம். இந்த நிகழ்வை சிறப்பாக ஆரம்பித்து நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நிச்சயமாக கமலன் ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்காக நாம் அந்த அமைப்பு உருவாவதற்கான நோக்கம், அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நோக்கம்தான் பிரதானமாக நமது வத்தலை பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பிரதான பாடசாலை, அது இந்து பாடசாலை என்பது பெரிய ஒரு கொடை, பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த பாடசாலை அதாவது அமரர் கல்வியின் தந்தை அமரர் மாணிக்கவாசன் ஐயா அவருடைய சொந்த நிலத்தை ஒரு சமூகத்துக்காக அர்ப்பணித்துவிட்டு இந்த எம்ஓய்க்கு மறந்துவிட்ட போதிலும் கூட அந்த பெருமதி பக்கத்திலே அந்த இடத்திலே அவருடைய அந்த கட்டிடங்கள் காணியிடம் கூடிய இடத்திலிருந்து 6 வருடங்களாக பாடசாலை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த பாடசாலை அருண்மாணிக்கவாசல் தேசிய கல்லூரி என்ற பெயரிலே இடம்பெற்றிருக்கின்றது. விவேகானந்த பாடசாலை பாடசாலை இருக்கின்றது. ஆகவே இந்த பாடசாலை ஒரு குழந்தையை இருக்கின்றது. அதாவது இப்போதுதான் இந்த பாடசாலை ஒரு கிடைத்திருக்கின்றது. ஆகவே அந்த பாடசாலையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்துக்கு அனைவருக்கும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பாடசாலையின் பெற்றோர் என்ற அடிப்படையிலே பாடசாலைக்கு வெளியில் இருந்து, பாடசாலைக்குள்ளே அல்ல, பாடசாலைக்கு வெளியில் இருந்து இந்த பாடசாலையை கைத்தூக்கும் பணியை முக்கியமாக நாங்கள் பெற்றோராக இணைந்து இந்த நமக்காக நாம் என்னும் அமைப்பை உருவாக்கி அங்கு கல்விக்கூடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் கல்வி, கலை, கலாச்சாரம், விளையாட்டு ஆகிய 4 விடயங்களிலுமே அனைத்து பிள்ளைகளும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். கல்வியிலே ஒரு பிள்ளைக்கு திறமை இருக்கும், கலையிலே ஒரு பிள்ளைக்கு திறமை இருக்கும், அதே போல விளையாட்டிலே, கலாச்சாரத்திலே என்று ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஆகிய அந்த பிள்ளைகளை இணை கண்டு நமக்காக நாம் அமைப்பு பாடசாலைக்கு வெளியிலிருந்து முடிந்த அந்த பிள்ளைகளுக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ளப்படுத்தான் இந்த நமக்காக நாம் பிரதான நோக்கமாக இருக்கிறது.